கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில கூட வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், அதை அவ்வளவாக நாம் படிப்பது கிடையாது, அதை கடந்து செல்லக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க. அந்த புத்தகத்தினுடைய பெயர் சாலமோன் ராஜா எழுதியதான உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டுல அழகான பல வசனங்கள் உண்டு. அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பை அப்படியாக தேனிலே குழைத்து கொடுக்கத்தக்கதான வார்த்தைகளாய் இது காணப்படும். இது உலக பிரகாரமாக நம்ம அதை படிக்காமல் அதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே படிக்கும் பொழுது ஒரு தேவனுக்கு பிரியமானவனும் மனம் பிரியமானவனும் தன்னுடைய தேவனோடு கூட எப்படி உறவு கொள்ளுகிறார், அவர் அதை இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே அழகாக சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை படிக்கின்ற வேளையில பல நேரங்களிலே நமக்கு ஒரு நல்ல ஆண்டவருடைய அன்பு நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கும். அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அன்பு கூறுகிறார், எப்படி ஒரு கணவனும் மனைவியும் இல்லாவிட்டால் ஒரு காதலனும் காதலியும் அவர்கள் அன்பு கூர்ந்து நேசிக்கிறதை போல இந்த அன்பு வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. இது ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு கொச்சையான காரியங்களை போல காணப்படும். ஆனாலும் கூட இது வேதத்திலே இருக்கிறபடியினாலே இதுல மிக முழு அர்த்தங்கள் உண்டு. அது அர்த்தத்தோடு படிக்கின்ற வேளையில அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில கூட 2வது அதிகாரத்துல ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இது என் நேசருடைய சத்தம், 8வது வசனம் 1:8. இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதில்களுக்கு புறமே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதி வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லுகிறார். மிக அழகாக இது பெண்களுக்கு மட்டும்தான் சொல்வார்கள் அநேகர் பிரசங்கிக்கின்ற வேளையில. என் பிரியமே என் ரூபவதியே என்று சொல்லும் பொழுது அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பார்த்து என் பிரியமே என் ரூபவதியே என்னுடைய மகனே மகளே என்று சொல்லுகிறார். அதோடு கூட அந்த இடத்துல அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் ஒப்புவமையாக சொல்லப்படும். அவைகளெல்லாம் பார்க்கின்ற வேளையில அவர் நம் மீது வைத்திருக்கிறதான அந்த அன்பு வெளிப்படக்கூடியதா இருக்கும். இந்த வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது நமக்கு அதிக ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு தடவையாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த புத்தகத்தை நாம் ஆழமாக படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் ஒரு சித்தத்தோடு நோக்கத்தோடு கூட இந்த புத்தகத்தை உன்னத பாட்டை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில கூட அவர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார்? என் பிரியமே நம்முடைய பெயரை போட்டுக் கொள்ள வேண்டும். என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்கிறார். நாம் எழுந்து சென்று அவரோடு கூட ஐக்கியம் கொள்வோமா, அன்பு பாராட்டுவோமா, அவரை நேசிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான உன்னத பாட்டு புத்தகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புத்தகத்திலே அநேக வார்த்தைகள் அன்பை அப்படியாக சொரிவதாக பொழிவதாக காணப்படுகிறது. ஐயா, நேசிக்கிறவர்களுக்கும் நேசிக்கப்படுகிறவருக்கும் ஆண்டவரை ஏற்படக்கூடியதான இந்த அன்பின் உறவை பிரதிபலிக்கிறதான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பார்த்து அவர் என் நேசரே என்று சொல்கிறார், என் ரூபவதியே என்று சொல்கிறார், நீ எழுந்து வா என்று சொல்கிறார். அநேக காரியங்களை குறித்து அதிகமாக இந்த இதில் சொல்லப்படுகிறது. இவைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளிலே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.